ஸோ ஹாய் கைஸ், நான் Nithilan Dhandapani. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பாகீரதன். ஸோ அவருடைய வரலாறு பார்த்துட்டு அதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படிங்கிறத வந்து கொங்கணவர் கடைக்காண்டம் அப்படிங்கிறதுல நம்ம முன்னாடியே ஒரு தடவை வீடியோ பார்த்துருந்துருக்கோம். அதை ரெண்டையும் சிங்க் பண்ணும்பொழுது புராணமும் சிதர்கள் சொன்னதும் ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான அஜெண்டா. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான என்டி டாக்ஸ். ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் பாட்டிஸ்திரையனுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், ஸோ பாகீரதன் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னு கேட்டால், ராம வம்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ராமருக்கு வந்து அவங்களுடைய மூதாதையர்கள்லாம் தான் வந்து இந்த பாகீரதன் அப்படிங்கிறவர். இவர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், முன்னாடி அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கோசல நாடு. ஸோ இந்த கோசல நாட்டினுடைய ராஜா தான் வந்து இந்த பாகீரதன் அப்படிங்கிறவர். அவருடைய பாட்டனருக்கு அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் யார் இருந்தால், அவர் எந்த வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டால் சாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜாவினுடைய வம்சாவளியை சேர்ந்தவர். இவர்கள் எல்லாமே சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், சூரியவன்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த குலத்தை அவர்கள் எல்லாமே சேர்ந்தவங்க. ராமருக்கு இவங்க எல்லாமே வந்து முப்பாட்டர்கள், சரிங்களா. இந்த வழியில் வந்தவர் தான் ராமர் அப்படின்னு சொல்கிறவர். இப்போது இதுக்கு எதுக்கு வருது அப்படின்னு சொன்னால், இப்போ சொல்லக்கூடிய அந்த ஒரு சம்பவம் பாகீரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜாவுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, பல தலைமுறைகளுக்கு முன்னாடி நடந்த கதையை தான் இப்போ சொல்ல போகிறோம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி வரலாம். இப்போது முதல்ல வந்து ஆரம்பித்தது வந்து இந்த சாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜாவினுடைய காலத்தில் ஆரம்பிக்குது. இந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படிங்கிறது விருப்பப்பட்டு அவர் அந்த யாகத்தை தொடங்கவும் செய்கிறாரு. ஸோ யாகமெல்லாம் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரச குதிரை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து அலங்காரம் பண்ணி அதை நாடு ஃபுல்லாக சுற்றுட்ருவாங்க. இந்த குதிரையை யாருமே பிடிக்கக்கூடாது, சரிங்களா. அதெல்லாம் சுற்றுற வரைக்கும் சுற்றிட்டு திரும்பியும் வந்து அரசவைக்கு வரணும். இது முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், வெற்றிகரமாக முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த ராஜாவுக்கு இந்திர பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம். அப்போ இந்த குதிரையை வந்து சுற்ற விட்டுறாங்க. காவலர்கள் வந்து அந்த குதிரை பின்னாடியே பாதுகாப்பாக போயிட்டு இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த பாதுகாப்பாக போகும்பொழுது ஒரு கட்டத்தில் அந்த குதிரை வந்து தொலைஞ்சு போயிடுது. அந்த காவலர்கள் வந்து அந்த குதிரையை கவனிக்காமல் விட்டுறாங்க, அது எங்கேயே தொலைஞ்சு போயிடுது. இது ராஜா கிட்ட ரிப்போர்ட் பண்ணோன்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இருந்த 60,000 மகன்களை வந்து, இது எப்படின்லாம் தெரியல, பட் புராணம் அப்படி தான் சொல்லுது, அந்த ராஜாக்கா 60,000 பசங்க இருந்தாங்களா. ஸோ 60,000 பசங்களையும் வந்து போய் குதிரையை வந்து தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. அந்த மகன்களும் வந்து ஒரு படையாக போகிறாங்க, 60,000 பேரும் போகிறாங்க. போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நகர், காடு, வளம் எல்லாத்தையும் அழித்து தீக்கிரையாக்கி நாசம் பண்ணிவிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக இதெல்லாம் பண்ணிவிட்டு போகிறாங்க. பல மலைகளும் காடுகளும் ஊர்களும் கடந்து பல நாட்களும் பல மாதங்களும் தேடி கடைசியில் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இந்த கபிலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முனிவரனுடைய ஆசிரமத்துக்கு போகும்பொழுது இவர் வந்து தவம் செஞ்சிட்ருக்காரு. அந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி, அவருக்கு பின்னாடி அந்த குதிரை வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது இப்படி பார்க்குறாங்க. இது ஒன் வேர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி. இன்னொரு வேர்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திரன் வந்து இந்த மாதிரி அஸ்வமேத யாகம் வந்து வெற்றி அடையக்கூடாது. ஏன்னா அஸ்வமேத யாகம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் இந்த சாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா தன் பதவிக்கு வந்துடுவார் இல்லையா. ஸோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்திரதேவனே வந்து இந்த குதிரையை வந்து மாயமாக கடத்திட்டு போய் கபிலரனுடைய ஆசிரமத்தில் கட்டி வச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வேர்ஷன் ஆஃப் தி ஸ்டோரி இருக்குது. இந்த மாதிரி இந்த ஆக மொத்தம் அந்த கபிலரனுடைய ஆசிரமத்தில் அந்த குதிரையை வந்து கட்டி வச்சுட்டாங்க. இந்த 60,000 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கபிலர் தான் அதை திருடிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கபிலர் கூட சண்டை போடுறதுக்கு போகிறாங்க. அவர் தான் பெரிய முனிவராச்சே, டாபால்னு ஒரே சாபம் கொடுக்குறாரு. 60,000 பேரும் மறுபடியும் பஸ்பமாக போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்தோன்னே தன்னுடைய மகன்களை வந்து காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு யார், சாகரன் அப்படிங்கிறவர். அதை தேடிட்டு தன்னுடைய பேரன்களில் ஒருத்தரான அன்ஷுமன் அப்படிங்கிறவர் வந்து அனுப்பி வைக்கிறாங்க, சரிங்களா. இது ஒரு வேர்ஷன் ஆஃப் தி ஸ்டோரி. இந்த அன்ஷுமன் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நேரடியாக கபிலர்கிட்ட போய் பேசுகிறதா ஒரு வேர்ஷன் இருக்குது. இன்னொரு வேர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கருடாழ்வார் இருக்கார் பார்த்தீங்களா, கருடன். அந்த கருடன் வந்து இந்த மாதிரி கபிலரனுடைய இதில் தான் வந்து சாபத்தில் அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வேர்ஷன் இருக்குது. ஸோ கபிலரை நேரடியாக பார்க்கும்பொழுதும் சரி, கருடர் பார்க்கும்பொழுதும் சரி, அந்த சொல்யூஷன் கொடுக்கறது ஒரே மாதிரி தான் இருக்குது. இவர்கள் வந்து பாபம் செய்து இறந்து விட்டார்கள், இவர்கள் வந்து இன்னும் சொர்க்கம் சென்றடையவில்லை. இவர்கள் சொர்க்கம் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்தில் ஓடக்கூடிய அந்த கங்கா நதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பூமியில் பட்டு அவர்கள் அந்த பஸ்பமான இடத்துல அது வந்து இப்படி வழிஞ்சு ஓடி போகும்பொழுது தான் இவர்கள் அத்தனை பேருமே, உன்னுடைய மூதாதையர்கள் அத்தனை பேரும், உன்னுடைய மாமன்மார்கள் எல்லாருமே, உனக்கு மாமன்மார்கள் இல்லை, பெரியப்பா, சரிங்களா, பெரியப்பா சேத்தப்பா அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஸோ அவங்க எல்லாமே வந்து இது சொர்க்க பதவி அடைவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
ஸோ ஆக மொத்தம் ஒரு வேர்ஷன் கபிலரே நேரடியாக சொன்ன மாதிரி இருக்குது, இன்னொரு வேர்ஷன் கருடர் சொன்ன மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் கங்கா நதி நிலத்தில் ஓடணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த அன்சுமன்லேருந்து அதற்கு பின்னாக வந்த பல தலைமுறைகள் தாண்டி போயிடுது, ஒருத்தர்னாலையுமே கங்கா நதியை கீழே கொண்டு வர முடிய மாட்டேங்குது. அப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இவர்களுடைய அந்த பாவம் சேர்ந்து 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 ஒருத்தருமே சொர்க்கத்துக்கு போக முடியல. அப்போ இந்த பாவம் சேர்ந்து 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 கடைசியில் என்ன ஆகி போயிடுது அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டினுடைய வளமை வந்து எல்லாமே குன்ற வச்சிருது. ஏன்னா அந்த அரசர்கள் ஒருத்தருமே சொர்க்கம் போகல, எல்லாம் சும்மா அப்படி ஆன்மாவாக சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய அந்த நாட்டினுடைய வளமும் மக்களினுடைய மனோநிலையும் கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிக்குது. இப்படியே காலங்கள் உருண்டோட பட்டு மோசமாக போயிடுச்சு அந்த நாடு. அப்போ ஒரு பீரியடில் தான் வந்து இந்த பாகிரதன் அப்படிங்கிறவர் வந்து அரசாட்சி எடுக்கும் பொழுது அந்த நாட்டை வந்து திருத்தவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பட்டு மோசமாக கீழ்த்தரமாக போயிடுச்சு அந்த நாடு. அப்போது இவர் என்ன தான் பண்ணுறது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். இவர்கள் எல்லாமே வந்து சொர்க்கம் போனால் தான், இவர்கள் மனம் சாந்தி அடைஞ்சால் தான் இந்த நாடும் மக்களும் வந்து உருப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தோடனே என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய மந்திரிமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னுடைய அரசு பதவியை வந்து நீங்கள் பார்த்துக்க நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா இமயமலைக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிச்சிடுறார். கடுந்தவம் புரிகிறார். எவ்வளோ, ஒரு நாளோ 2 நாளோ கிடையாது, 1000 வருடங்கள். அது ஏன் புராணத்தில் இந்த 1000 வருஷம் அப்படிங்கிறது ஒன்றாவே எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. 1000 வருஷம் கடுந்தவம் புரிகிறார். அப்போ இந்த 1000 வருஷம் கடுந்தவம் புரிஞ்சோன்னே அவருடைய தவத்தை மெச்சி யார் வர்றா முதல்ல அப்படின்னு கேட்டால் பிரம்மதேவர் வந்து வர்றார். பிரம்மதேவரை பார்த்தோன்னே இந்த மாதிரி கங்கா நதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஓடுனா தான் என்னுடைய மூதாதையர்கள்லாம் சொர்க்கம் போவாங்களா, நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னோடனே, அப்பா அது வந்து என்னால் ஆனது காரியம் இல்லை, கங்கைங்கிறது என்னுடைய பெண்ணு தான், இருந்தாலுமே அதை வந்து கட்டுப்படுத்தி அதை வந்து உண்மையாலுமே நீ கேட்குற வரத்தை கொடுக்கறதுக்கு வந்து ஈசனார்னால தான் முடியும், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் ஈசனார் நோக்கி தவம் செய்ய அப்படின்னோடனே சரி ஓகேங்க அப்படி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தன்னுடைய கடுந்தவத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ வந்து அவர் வந்து எந்த ஆகாரத்தையும் உட்கொள்ளவில்லையாம், வெறும் காற்றை மட்டுமே ஆகாரம், இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸு, காற்றை மட்டுமே ஆகாரமாக உட்கொண்டு ஈசனை நோக்கி தவம் செய்கிறாரு. எவ்வளோ நாள்னா 1 வருஷ காலம். அப்போ இவருடைய தவத்தை மெச்சிட்டு ஈசனார் திருப்பி வந்துடுறாரு. வந்தோடனே ஈசனார்கிட்ட வந்து இது கேட்கும் பொழுது, இந்த மாதிரி வரம் கேட்கும்போது ஓகே டன் கிராண்டட் அப்படின்றாரு. இந்த பேரலாக பார்க்கும்போது கங்கா தேவிக்கு வந்து ஒரே பயங்கர ஆணம். அவங்க வந்து சொர்க்கத்தில் மட்டுமே ஓடிட்டு இருக்கவங்க, அவங்களுடைய அந்த ஃபோர்ஸை பார்த்து பிரம்மதேவரே அப்பா தான் இருந்தாலுமே பிரம்மதேவனாலும் சரி தேவர்களானாலும் சரி பயந்து நடுங்குவாங்களாம். அப்போது இன்னும் என்னை வந்து பூமிக்கு வர சொல்கிறியா, ஒரு அற்ப மனிதன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்கும் போது ஈசனார் என்ன பண்ணிடுறாருன்னா, எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, கவால்னு அப்படி உள்ளே இறங்கி வந்து தன்னுடைய சடாமுடியில் அந்த கங்கை வந்து போட்டு பூட்டிடுறாரு. அப்போ போட்டு பூட்டினோன்னே என்ன ஆயிடுது, கங்கையினுடைய அந்த கர்வம் வந்து அழிஞ்சு போய் அந்த சடையிலிருந்து அப்படியே கீழே விழுகுது, அந்த தலையிலேருந்து அப்படியே கங்கை வந்து கீழே விழுகுது. அப்போ அதனுடைய வேகம் குறைஞ்சி அந்த பூமியில் எவ்வளோ வேகம் தேவைப்படுதோ அந்த வேகத்தில் வந்து கங்கா தேவி அப்படியே கீழே வர்றாங்க. பாகிரதன் முன்னாடி தன்னுடைய தேரில் போகும்பொழுது கங்கா நதி வந்து இப்படியே வழிஞ்சு ஓடுது. இந்த பாரத தேசமே வந்து முழுக்க கங்கை நதையும் போது தன்னுடைய மூதாதையர்கள் எல்லாமே எங்கெங்கெல்லாம் அந்த பஸ்பமானாங்களோ அந்த எல்லாமே இப்படி போகும்பொழுது அவர்கள் அத்தனை பேருமே சொர்க்க பதவியை அடைந்தார்கள் அப்படிங்கிறது தான் வந்து கதை. ஸோ பாகிரதன் அப்படிங்கிறவர் தான் இந்த கங்காதேவியை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தவர் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நம்மளுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அஸ்தி எல்லாத்தையும் கொண்டு போய் கங்கை நதியில் கரைக்கிறது நம்மளுடைய ஆட்களினுடைய பழக்கமாக இருக்குது. ஏன்னா கங்கை நதியில் பற்றுச்சு அப்படின்னு சொன்னால், கங்கை நதியில் அஸ்தி கரைக்கும் பொழுது அது ஒரு புண்ணிய நதி, ஈசனார் தலையிலிருந்து வந்த நதி. அதனால கங்கை நதி அதில் கரைக்கும்போது நம்மளுடைய மூதாதையர்கள் பிதற்கள் அத்தனை பேருமே சுத்தமாகி அவர்கள் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சொர்க்க பதவியை அடைவார்கள் அப்படிங்கிறது புராணம். இது வந்து ஒரு ஐதீகம், சரிங்களா? இது வந்து புராணம். வழக்கமாக நம்ம சிதர்கள் கடிஞ்சுக்கிறது ஒரு இது உண்டு. நல்லதையும் நேர்பட இதுதான்னு சொல்கிறதையும் புராணங்களாக கதை கட்டி வச்சுட்டாங்க. இதனால் மக்கள் எல்லாமே வந்து முட்டாள்களாகி இறந்து அழிஞ்சு போனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் பார்க்கும்பொழுது அவர்கள் அந்த மாதிரி டென்ஷனாகி பேசுகிறதுல ஒரு தவறுமே கிடையாது. உண்மை அதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏன் இந்த மாதிரி கதை எழுதினாங்க, கதை போக்கில் எழுதினாங்க அப்படிங்கிறது புரியல. யோக வசிஷ்டம் பார்க்கும்பொழுது அவர் வந்து இந்த கதை போக்கில் சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக கதை போக்கில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இடத்துல சொல்லுவார் யார், இது வசிஷ்டர். பட் இந்த கதையினாலேயே வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பாருங்கள், கங்கைனா என்னென்னு தெரியாமல், பிரம்மன்னா என்னென்னு தெரியாமல், சிவன்னா என்னென்னு தெரியாமல், ஆகாய கங்கைன்னு என்னென்னு தெரியாமல் நம்ம போய்ட்டு கங்கா நதியில் போய் பணத்தை விடுறது, இது பண்ணுறது, அந்த நதியவே நாசம் பண்ணிட்டோம், குடிக்கிற தண்ணியெல்லாம் நாசமாக போச்சு. என்ன அப்படிங்கிறதுனுடைய நேர்வடையான அர்த்தம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாததுனால தான் இதனுடைய ஒரு காரணமாக வந்துருச்சு. எதுக்கு இப்போ பொடி வைக்கிறான்னு, பொடி வைக்கல, இதெல்லாம் சொன்னால் தான் அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம அந்த கொங்கணவருடைய அந்த கடைக்காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் பார்த்துருந்துருக்கோம். கொங்கணவர் என்ன சொல்கிறாரு,
நீ வந்து உனக்கு பிள்ளை வேணும், மனைவி வேணும், சொந்த பந்தம் வேணும், அப்பா அம்மா வேணும், இல்லை அப்படிங்கிற நீ நினச்சிக்கிற ஒரு பையனாக இருக்கிற பட்சத்தில், இல்லை நீ ஒரு தகப்பனா ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீ என்ன நினச்சிக்கிற, எனக்கு வம்சம் வேணும், அந்த வம்சமெல்லாம் இருந்தால் தான் எனக்கு வந்து திதி கொடுப்பாங்க, அப்போ தான் என்னால் சொர்க்கம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து வம்சம் வேணும், என்னுடைய மூதாதையர்கள் எல்லாமே அப்போ தான் வந்து சொர்க்கம் போவாங்கன்னு நீ நினச்சிக்கிற, அதுக்காக குழந்தை பெற்றுக்கிறேன்னு போகிற. நீ ஆன ஒருத்தன் சித்து நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிட்டே அப்படின்னு சொன்னால் உன்னுடைய தகப்பனார் இருக்க பார்த்து எப்பவுமே ஆண் தான் வாரிசு. உன் தகப்பனாருடைய 100 வம்சமும் சரி, உன்னுடைய தாய் முதல் கொண்டு தாயாருடைய 100 வம்சமும் சரி, அத்தனை பேருமே சொர்க்கம் போவார்கள் அப்படின்னு கொங்கணவர் சொல்கிறார். என்றைக்குமே ஒரு ஆணனுடைய வீரியம் அப்படிங்கிறது வந்து 100 பிறவிக்கெல்லாம் வந்து இருக்காது. மீறி போனால் ஒரு 10-15 பிறவிக்கு அதுக்கு மேலே இருக்காது. சரிங்களா? அப்போ 100 பிறவி வரைக்கும் அவர்கள் அத்தனை பேருமே வந்து சொர்க்கம் போவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ பாகீரதனுடைய அந்த கதையில் பார்ப்போமே, பிரம்மா அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய இடம். அதுக்கு வந்து அவர் எடுத்துக்கக்கூடிய காலம் 1000 வருஷம். 1000 வருஷம்னா அது 1000 வருஷம் இல்லை, அதில் என்னமோ ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு இது புரியல. என்றைக்கு அதை டீபக் பண்ணுறேன்னா அப்போ நான் சொல்கிறேன் அந்த 1000 அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக மொத்தம் ஒரு ப்ரொலாங்டு பீரியடு 1000 வருஷம் பண்ணும்பொழுது அந்த பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகுது. அந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆனதிலிருந்து 1 வருஷம் அவர் அன்னாகாரம் எடுத்துக்கிறது இல்லை, தன்னுடைய காற்று அதாவது வாசி பிடிக்கிறாரு. காற்றை மட்டுமே ஆகாரமாக கொண்டு தவம் செய்யும் பொழுது ஈசனார் தனக்குள்ள உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈசனானவர் கண்ணுக்கு தெரிகிறாரு. ஈசனானவர் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனேயே கங்கையாகிய அந்த அமிர்தம் அப்படிங்கிறது சுரக்குது. அந்த ஈசனை வேண்ட அந்த கங்கையாகிய அமிர்தம் வந்து சுரக்குது. அதனுடைய வேகம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவர்களே பயந்து நடுங்கக்கூடிய அளவுக்கு, அதாவது அது ப்ராப்பராக வரலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூளை பசை போயிடும். ஸோ வாசி கரெக்டாக பிடிக்கணும். அப்போ இதை வந்து தடுத்து கரெக்டாக ப்ராப்பராக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுடைய லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணாக்குழி இருக்குது பார்த்தீங்களா, சிறுநாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமாக தான் அந்த இது சொட்டிகிட்டே இருக்குது. அப்போது தன்னுடைய தேரில் பாகீரதன் போனார் அப்படின்னு சொன்னால் அந்த வாசியை கரெக்டாக ஓட்டிகிட்டே இருக்கும்பொழுது அந்த அமிர்தம் அப்படிங்கிறது கரெக்டாக சுரந்துகிட்டே இருக்குது. அவர் சித்து நிலை அப்படிங்கிறத அடையிறார். அந்த காரணத்தினால அவருடைய அனைத்து மூதாதையர்களும் சொர்க்க பதவியை அடைகிறார்கள். ஸோ உன்னுடைய மூதாதையர் அப்படிங்கிறது சொர்க்க பதவி அடையணும் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீ சித்தனாகனாலே போதும், அதுதான் ஒரே வழி அப்படின்னு கொங்கணவர் சொன்ன அதே கான்செப்ட் தான் கதை போக்கில் நம்மளுக்கு உண்மையான அர்த்தம் நேர்பட தெரியாமல் இப்படி சுற்றி வந்து மூக்க தோடுற மாதிரி ஒரு கதையாக இங்கே வந்து சொல்லி வச்சுருக்காங்க. இது தெரியாமல் நம்மளுடைய மக்கள் வந்து நேரடியாக கங்கைக்கு போய் அஸ்தி கரைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு அர்த்தமே இல்லாமல். ஸோ காசிக்கு காசி எங்கே இருக்குது, வடக்கில் இருக்குது. வடக்குனா என்ன, நார்த் இந்தியா கிடையாதுங்க, வடக்குங்க, இதுதான் வடக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வடக்கு நோக்கு, வடக்கு பாருன்னு சொல்கிறாங்களே, இதுதான் வடக்கு. அப்போ கங்கை காசி இது அது எங்கே இருக்குது, என்ன சொல்கிறது, அதுக்கு பேர் என்ன, கங்கை அப்படிங்கிறது எங்கேருந்து ஒழுகுது, நம்மளுடைய அந்த பைனல் கிளாண்ட் வேலை செய்யும் பொழுது அந்த அமிர்தம் அப்படிங்கிறது தான் கங்கை. கங்கைக்குள்ளே மூழ்கி எழுந்திரிச்சுன்னா உன்னுடைய பாவமெல்லாம் போயிடும். ஸோ அந்த அமிர்தம் அப்படிங்கிறது சுரந்துச்சுன்னா உன்னுடைய பாவமெல்லாம் போயிடும், உன்னுடைய மூதாதையர்கள் பாவமெல்லாம் போயிடும். இதுதான் தாத்பரியம், ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வீடியோவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி.